மாசம் வெறும் 3915 ரூபாய் சேர்த்து வச்சாலே 26,25,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். நம்ம சேனல்ல குறைந்த முதலீட்டுல நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் வாய்ப்பு இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம். லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட், தென் இன்சூரன்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னடா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்சூரன்ஸ் வந்து லைஃப் சேவரா மட்டும் இல்லாம ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாவும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்குன்னு நிறைய பிளான்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் வரும்போது நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் இந்தியாவோட ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனினா எல்ஐசி நிறுவனத்தை சொல்லலாம். ரொம்பவும் பழமையான கம்பெனி, நியர்லி ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்ல ரன் ஆகிற ஒரு கம்பெனி தான் எல்ஐசி. எல்ஐசியில என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கு, அதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல மட்டும் இல்லைங்க, இதை ஒரு சீரீஸாவே பிளான் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை இந்த சீரிஸ் முழுக்க பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற தொழில் வாய்ப்புகள் குறித்த வீடியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மிகவும் பழமையான நிறுவனமான எல்ஐசியோட ஜீவன் லாப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நேரத்துல இதுல என்னென்ன ரிஸ்க் எல்லாம் இருக்கு, இது யாருக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து சூட் ஆகும், யாரு பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த ஜீவன் லாப் பாலிசியை பத்தி சொல்லணும்னா, குறைந்த பிரீமியம் கட்டி அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பாலிசி தான் இந்த ஜீவன் லாப் பாலிசி. எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துல ஒரு 16 வருஷத்துக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்கன்னா 10 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டினா போதும். பேலன்ஸ் இருக்க 6 வருஷத்துக்கு நீங்க பிரீமியம் கட்ட தேவையில்லை. இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே லாங் டேர்ம் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இவங்களும் ஒரு 3 டேர்ம் ஆஃபர் பண்றாங்க. 16 வருஷம், 21 வருஷம், 25 வருஷம். ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ல உங்களுக்கு வந்து பாலிசி வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதாவது நீங்க 16 வருஷத்துல பாலிசி எடுக்கிறீங்கன்னா 10 வருஷம் பிரீமியம் கட்டினா போதும். அதுவே 21 வருஷத்துல பாலிசி எடுக்கிறீங்கன்னா 15 வருஷம் மட்டும் நீங்க பிரீமியம் செலுத்தினா போதும். பேலன்ஸ் இருக்கு 6 வருஷம் கட்ட தேவையில்லை. இன்னும் பெனிஃபிட்டா போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 25 வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வெறும் 16 வருஷம், அதாவது 15ல இருந்து 1 வருஷம் மட்டும் சேர்த்து கட்டினா போதும். 9 வருஷத்துக்கு நீங்க வந்து பிரீமியம் செலுத்த தேவையில்லை. உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் 25 வருஷம் பாலிசி எடுக்கும்போது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், தென் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே லாங் டேர்ம்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பாலிசியில சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏஜ் வைஸ் 8ல இருந்து 59 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அதாவது உங்களோட குழந்தைங்க பேர்ல நீங்க பாலிசி எடுக்கலாம். 8 வயசு பூர்த்தியான உங்க குழந்தைங்க மேல பாலிசி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பேர்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 59 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். ஒருவேளை நீங்க 59 வயசுல பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களால 25 வருஷம் பாலிசியோ 21 வருஷம் பாலிசியோ எடுக்க முடியாது. வெறும் 16 வருஷம் பாலிசி தான் எடுக்க முடியும். ஏன்னா இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கான ஏஜ் மேக்ஸிமம் 75 வயசு தான். 59 வயசுல நீங்க 16 வருஷம் பாலிசி எடுத்தா 75 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆகும்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து 21 வருஷமோ 25 வருஷமோ எடுக்க முடியாது. ஸோ இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் வைஸ் நம்ம பார்த்தோம். இதுல மினிமம் எவ்வளவுக்கு பாலிசி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு இருந்தாவே நீங்க இந்த பாலிசி எடுக்கலாம். 2 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுங்கிறது மாசம் ஒரு 800 ரூபாய் கட்டுறதுக்கான பிரீமியம். உங்களோட 25வது வயசுல மாதம் 800 ரூபாய் பிரீமியம் கட்டுற மாதிரியான இந்த பாலிசியை வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சம் அஷ்யூர்டு 2 லட்சம் ரூபாய் வரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 2 போனஸ் வந்து அடிஷனலா ஆட் ஆகும். ஒன்று வந்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், 2வது ஃபைனல் அடிஷனல் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் ரிவிஷனரி போனஸ்னா என்னன்னா, நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிட்டே வரும்போது அது வந்து ஒரு போனஸ் தொகையா இருக்கும். அதாவது நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தா 2,35,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இதுல கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸோட ஒரு பெனிஃபிட். ஃபைனல் அடிஷனல் போனஸ்னு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 2 லட்சம் ரூபாய் உங்களோட சம் அஷ்யூர்டு, 2,35,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், 90,000 ரூபாய் உங்களோட ஃபைனல் அடிஷனல் போனஸ். இதெல்லாம் உங்களுக்கான தொகையா கிடைக்கும் உங்களோட பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது. இந்த 5,25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க பிரீமியமா எவ்வளவு செலுத்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1,54,212 ரூபாய் தான் நீங்க பிரீமியமாவே செலுத்திருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு லாபம் தரக்கூடிய
பிளான் தான் இந்த ஜீவன் லாப் பிளான். ஸோ இப்போ இனிஷியலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மாசம் 3900 ரூபாய் சேமிக்கிறது மூலமா 26 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் தாங்க. உங்களோட 25வது வயசுல ஒரு 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கான ஜீவன் லாப் பாலிசியை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்ட வேண்டிய பிரீமியம் 3915 ரூபாய் மட்டும்தான். இதை நீங்க 16 வருஷத்துக்கு கட்டுவீங்க. அடுத்த 9 வருஷத்துக்கு நீங்க வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருப்பீங்க. அதாவது மொத்தம் 25 வருஷம் பாலிசியில 16 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுவீங்க. அடுத்த 9 வருஷம் ஜஸ்ட் வெயிட்டிங் பீரியட்ல இருப்பீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் அஷ்யூர்டா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். போனஸா 11,75,000 ரூபாய் கிடைக்கும். அதோடவே ஃபைனல் அடிஷனல் போனஸா 2,62,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு கிடைக்கும்னா 26,25,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க கட்டுற 3,915 ரூபாய் பிரீமியம்க்கு. இந்த பிளான்ல மொத்தமா நீங்க கட்டின பிரீமியம் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,51,680 ரூபாய் தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 26,25,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மடங்கு அதிகமான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இந்த பிளான்ல இருந்து கிடைக்கும். அடுத்ததா இந்த பிளான்ல வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பாலிசி எடுக்கும்போது முக்கியமான சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். அதுல ப்ராப்பரான லைஃப் கவர் இருக்கா, ஆக்சிடென்டல் கவர் இருக்கா, தென் வெய்வர் பெனிஃபிட் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஜீவன் லாப் பொறுத்த வரைக்கும் 4 வகையான ரைடர்ஸ் கொடுக்குறாங்க. டெத் பெனிஃபிட், ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசபிலிட்டி பெனிஃபிட், நியூ டேர்ம் அஷ்யூரன்ஸ், நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான ரைடர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கொடுக்குறாங்க. தென் அடுத்ததா இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லோன் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 3 வருஷம் நீங்க பிரீமியம் செலுத்திட்டாவே நீங்க சூஸ் பண்ணிருக்க சம் அஷ்யூர்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரியான லோன் அமௌண்ட் வந்து எல்ஐசில இருந்தே நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும். நார்மலா நீங்க பேங்க்லயோ இல்ல ஒரு பினான்ஸ்லயோ வாங்குறதை விட எல்ஐசில வாங்குற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாவே இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். அடிஷனலா அதோட பிரீமியமை நீங்க மந்த்லி, இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ல வந்து நீங்க வந்து பிரீமியம் செலுத்த முடியும். ஒருவேளை நீங்க வந்து சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் ரூபாய் சூஸ் பண்ணி மந்த்லி பிரீமியம் செலுத்துற மாதிரியான பிளானை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மாசம் ஒரு 800 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிற மாதிரி இசிஎஸ் ஸ்கீமும் வந்து இவங்க பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பாலிசியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தமான தகவல்கள் அதிகமா உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசியை நீங்க வாங்கணும்னு நினைச்சாவோ, இது டவுட்ஸ் இருக்குன்னு நினைச்சாவோ டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல்களை முழுமையா கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Vignesh.